நான் இந்த டிஷ்ஷை சொல்றேன், இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த ஹோட்டலையும் கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க. நம்ம சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் வச்சு ஒரு பிரட்டல் மாதிரி. இதை நீங்க சாப்பாட்டுக்கு போட்டு பிரட்டி சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம், பரோட்டா சாப்பிடலாம். எல்லா விதமான ஐட்டத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பிரட்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் பிரட்டல் என் ஒய்ஃபோட அம்மாவோட ரெசிபி. அதுக்கு ஒரு 100 ml அளவுக்கான கடலெண்ணெய், அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை போட்டு கரெக்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போடணும். இந்த சிக்கன் பிரட்டலோட ரகசிய ரெசிபியே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தை வதக்கி போடணும், சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி ஊற்றணும். அதனால தான் 1 ஸ்பூன் அளவுக்கான தக்காளி, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள், 1 கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை காம்பு இல்லாமல் போட்டால் நல்லா இருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை எடுத்து போடலாம். இந்த சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஒரு 200 ml அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த அடுப்பை ஹை ஃப்ளேம் ஏற்றி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிக்கனுடைய மசாலா நல்லா ட்ரை ஆயிரும். இந்த சிக்கன் பிரட்டல் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான சோப்பு பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான சீரகப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான மிளகுத்தூள், இது கூடவே ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கான தேங்காய் எண்ணெய், பச்சையான கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு அப்படியே மூடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா தரமான சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிரும். நான் இந்த டிஷ்ஷை சொல்றேன், இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த ஹோட்டலையும் கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஹரியாலி சிக்கன், அதாவது புதினா, மல்லி, பச்சை மிளகாய் வச்சு ஹரியாலி 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹரியாலி 65க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் ஹல் 65, அதாவது பச்சை கலர் இருக்கிறதுனால ஹல் 65ன்னு சொல்லுவாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, காம்போட நல்லாயிருக்கும். அது கூடவே காம்பு இல்லாத ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு, 3/4 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கான மசாலா இது ஒரு 200 ml அளவுக்கான தயிர் ஊற்றி, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா பவுடர். இது நம்ம ஆல்ரெடி சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். புளிப்புத்தன்மைக்காக ஒரு 1/2 பழம் அளவுக்கான லெமன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இது கூடவே கழுவி வச்சிருந்த நம்ம சிக்கனை போடணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடாமல் நல்லா எலுமிச்சம்பழம் ஊற்றி ஊற வச்சு நான் கழுவியிருக்கேன். மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கான சால்ட்டு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக மேரினேஷன் பண்ணி வச்சிடணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மேரினேஷன் இருந்தாவே ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பரட்டி வச்சிருந்த மசாலாவை போடணும். அப்படி இல்லைன்னா மசாலா தனியாக உதிர்ந்து வந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா கருகிரும். இங்கே எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம சேர்க்கலை. ஸோ அதனால் லைட் க்ரீன் கலரில் தான் நமக்கு மசாலாவுடைய அவுட்புட் கிடைக்கும். இந்த கலர் வந்ததுமே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தரமான ஹரியாலி ஃப்ரை ரெடி ஆயிரும்.